நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் பற்றி தாங்க பேச போகிறோம். ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்ன ஃபெஸ்டிவல்னு யோசிக்கிறீங்களா? தசரா ஃபெஸ்டிவல் தான். தசரா ஃபெஸ்டிவல் இந்தியாவில் எங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவில் இருக்க மைசூரில் இது ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு காலகட்டமாக உடையார் வம்சம் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தசரா கர்நாடகா மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஊர்லயும் திருவிழாவா கொண்டாடப்படுதுங்க. இந்த திருவிழாவை இங்க எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலசை திருவிழா அப்படின்றதான் சொல்றாங்க. இந்த திருவிழால என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்றத பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புராண கதைகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, துர்க்கை அம்மன் அவதாரம் எடுத்து ஒரு அசுரனை அழிக்கிறது தான் அந்த நாளை தான் தசராவா கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல இந்தியால இருக்கிற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த தசரா நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பழைய காலத்துல அவங்க யூஸ் பண்ண போர் கருவிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த போர் கருவிகள்லாம் வச்சும் குதிரைகள், யானைகள் இதெல்லாம் வச்சு ஊர்வலமா நடத்தியும் அதை வழிபட்டும் இந்த தசராவை செலிப்ரேட் பண்றாங்க. இதுதாங்க தசரா. இந்த தசராவை நெக்ஸ்ட் டைம் நீங்க யாரெல்லாம் போய் பார்க்க போறீங்க அப்படின்றதையே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தசரா பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.